பிஸ்மில்லா. 2 நாளைக்கு முன்னாடி இந்த வெளியூர் போகிறதுக்காக திருவாரூர் ஜங்ஷனில் கொண்டு வந்து பைக்கை போட்டு ட்ராவல் பண்ணோம். அதை இன்றைக்கி எடுக்கிறதுக்காக காலைல வந்திருக்குறேன். காலையில் இப்போ மணி 8:15. நல்ல குளிராக இருந்துச்சு வெளியில் வரும்போது. அந்த இதுக்காக வந்து இங்கே வந்திருக்கோம். திருவாரூர் ஜங்ஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன அருமையாக. கார் பார்க்கிங் தனி, பைக் பார்க்கிங் தனி, அதே போல் வண்டி லுக்கு அழகான லுக்கில் போட்டிருக்காங்க பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் நல்ல டாப்பாக பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 2025 இப்போ புதுசாக கட்டிருக்காங்க. 2012 அதை புதுப்பிச்சிருந்தாங்க, ஆல்ரெடி புதுப்பிச்சிருந்தாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுனது 1861. இது எப்படின்னாக்கா திருச்சிராப்பள்ளிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் உள்ள கனெக்ஷனுக்காக அந்த பிட்வீன் உள்ள ரயில்வே ஸ்டேஷனாக இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1861 18வது நூற்றாண்டில் அதை டெவலப் பண்ணி எல்லா தமிழகத்தினுடைய இந்த நெல் களஞ்சியங்கிற சொல்கிறது திருவாரூர், பாக்கி திருத்துறைப்பூண்டி இந்த இடத்தெல்லாம் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக அது 20வது நூற்றாண்டில் பண்ணியிருக்காங்க. பண்ணி அது பிறகு டெவலப் ஆகிருக்குது. இப்போ எல்லா ரயில்களும் வருது. ஒரு மெயினான ஹப்பாக இருக்குது திருவாரூர். பாருங்க, ஹிந்தியில் போடுறாங்க, அதே போல் தமிழில் எழுதுகிறாங்க. இது நிறைய ஸ்டேஷனில் நல்லா டாப்பாலும் பண்ணியிருக்காங்க, சிலது டெவலப் இல்லாமல் இருக்குது. அதனாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நல்ல அழகான முறையில் ரூட்டு எப்படி டாப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள். டாப்பானது ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆட்டோ, பைக்கு நிற்கக்கூடியவங்களுக்கு பைக்கு, அந்த பைக்கு ஸ்டாண்டு. பைக்கு வெளியில் கூட 25 ரூபா 20 ரூபான்னு வாங்குவாங்க. இங்கே ஒரு நாளைக்கு 10 ரூபா மணி தான் வாங்குவாங்க. காசு ஒன்றும் அதிகம் இல்லை. சையத் அபு தாஹிர், வெல்கம். பாருங்கள் தம்பி, இது திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன். பைக்கு நான் இங்கே போட்டு பிறந்ததை இப்போ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி கூகுளில் மட்டும் கேட்டால் சொல்லும். அதை கேட்டுட்டு டக்குன்னு அதை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு லைவில் ஓடிட்டு இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். சும்மா 3 பேர் பார்க்குறீங்க. அழகான முறையில் அமைச்சிருக்காங்க. இதை பாருங்கள், என்ட்ரன்ஸே டாப்பாக அமைச்சிருக்காங்க. நல்ல அழகான முறையில் இருக்குது. இப்போ பல ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது ஒரு திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. அழகான டிக்கெட்டிங் கவுண்ட்ரு, எக்ஸஸ் போகிறது வர்றது எல்லாமே அழகாக இருக்கும். இந்த இதில் லைட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், கடுமையான லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு. இது ஒரு என்ன சின்னோன்னு தெரில, சின்னத்துக்காக ஃபோக்கஸ் இது போர்டு வச்சுருக்காங்க. அதே பக்கத்தில் லைட்டு இருக்குது அந்த சைடில், அதையும் காட்டுற பாருங்க. இது ஃபோக்கஸ் லைட்டு உள்ள மக்களுக்கு வர்றது போகிறது. சைன் போர்டு எங்கெங்கே வெளியாகுது வண்டி அப்படிங்கிறதுக்காக அந்த இருக்குது ஃபோக்கஸ் லைட்டு. இந்த சைடு ஃபுல்லாக லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா அம்சமாக இருக்குது. ஜின்னாண்ண நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இன்ஷால்லா பார்த்தமைக்கு. இது ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு அந்த லைவ் போடுறேன். அப்பப்போ வர்ற வேலையை எப்படின்னா இப்படி டைவர்ட் பண்ணிக்கிறது. நம்ம மைண்ட் செட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே டைவர்ட் பண்ணிக்குவேன். பாருங்க, இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி 3 லாங்குவேஜில் போடுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் போர்டு என்னங்கிறது. பட்டுக்கோட்டை போகிறது, காரைக்கால் போகிறது. இது 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன். 20ஆம் நூற்றாண்டில் நெல் களஞ்சியம் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணியிருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் இது போடப்பட்டது நோக்கமே நாகப்பட்டினம், திருச்சி இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இடையில பிட்வீனில் இந்த இடத்த நிறுத்திருக்காங்க. இந்தியன் கிரேட் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரயில்வே துறை அப்படிங்கிறது கிரேட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க. இந்தியன் ரயில்வே, சவுத் இந்தியன் ரயில்வே தான் இது நிறுவி இருக்குது திருவாரூரில். ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன தகவல் மக்களுடைய பார்வைக்காக. எங்கள் பைக்கு கொண்டு வந்தேன்னா, பைக் இந்த இடத்துல போட்டிருந்தேன்னா இப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன், வெளில வந்துட்டேன். அப்படியே வந்து ஒரு சின்ன லைவு. நம்மளுடைய நண்பர் காவல்சன் நிற்கிறார். காவல்சன் பாருங்கள், சும்மா நம்ம மக்கள் பார்க்குது. சொல்லுங்களா மக்களுக்கு. இந்த ரயில்வே ஹிஸ்ட்ரியை பார்த்து விக்கிபீடியாவில் பார்த்து சொல்லிட்டாங்க மக்களுக்கு. நீங்கள் சொல்லலாரு, சொல்லுங்கள், மக்கள் பார்க்குது ரயிலில். சரி, ஓகே நண்பர், எதுவும் சொல்ல விரும்பலை. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.